செல்வராஜ், குழந்தைங்க மருத்துவர். அடுத்த அரை மணி நேரத்துக்கு பிறந்த நிறை மாத குழந்தைகளுக்கு பிறந்த 2லிருந்து 3 வாரத்துக்கு வரக்கூடிய மாற்றங்கள் பற்றி பேசப்போம். அதாவது நிறைய தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தை கவனிக்கிறதுல ஒரு சில நிறைய டவுட்கள் வரும். எக்ஸாம்பிள், அழுதுகிட்டே இருக்கு குழந்தை. ஸோ இல்லை நார்மலாக அப்நார்மலாக பசிக்கு அழுகுதா, வேறு ஏதாவது காரணத்துக்காக அழுகுதா, இது மாதிரி டவுட் வரும். பால் ரெகுலாக கரெக்டாக கிடைக்குதா இல்லையா, இது மாதிரி டவுட் வரும். நம்ம கரெக்டாக கொடுக்குறோமா இல்லையா, டெக்னிக் கரெக்டாக கொடுக்குறோமா இல்லையா, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு பின்னாடி எந்த தொந்தரவு வந்ததுன்னா உடனே காமிக்கணும், எதுக்கு பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்ல போகிறது ஒரு 10 கேட்டகரியில் சொல்ல போகிறோம். முதல் கேட்டகரி ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ங்கிறது குழந்தைக்கு தலையிலிருந்து கால் வரையிலும் நம்ம கண் கூட தெரியக்கூடிய மாற்றங்கள். ரெண்டாவது கேட்டகரி ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ். ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ்னால் குழந்தையே செய்யக்கூடிய மாற்றங்கள். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா விக்கல் வரும், தும்மல் வரும், யூரின் மோஷன் போனால் அழுது போகும். ஸோ இதில் எது நார்மல், எது அப்நார்மல், எதுக்கு நம்ம பயப்படணும், எதுக்கு பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். மூணாவது கேட்டகரி கிரைம். அழுதுகிட்டே இருக்கும் குழந்தைங்க. அழுகிறதுக்கு என்ன காரணம், பசி தானா இல்லை பசி இல்லாமல் மற்ற காரணமா, மற்ற காரணம்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி சமாதானப்படுத்துறது, அதை பற்றி சொல்ல போகிறோம். நாலாவது கேட்டகரி ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை. பிறந்தப்போ எல்லா குழந்தையும் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் 2வது 3வது நாள் பெட் சைடில் டாக்டர் பார்த்துட்டு குழந்தைக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வைத்தியம் பண்ணுமா வேண்டாமா, நமக்கு பயமா இல்லை, எப்படி மஞ்சள் காமாலை வந்தது, இதனால் மூளைக்கு பாதிக்குமா, நம்ம உணவு சாப்பிட்றதுல தான் பிரச்சனையா, அதை எதை அவாய்ட் பண்ணுவோம், இது மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அதை பற்றி கிளாரிஃபை பண்ணுவோம். 5வது கேட்டகரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இப்போ நிறைய டெஸ்ட்கள் வந்துருச்சு. பேபிஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுங்கிறது பண்ணணுமா, அது என்ன பண்ணுவாங்க, அது பண்ணால் என்ன பிரயோஜனம் இருக்குது நமக்கு, ஸோ அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அடுத்து 6வது கேட்டகரி பால், மோஷன், யூரின். ஸோ தாய்ப்பால் எப்படி மாற்றங்கள் வரும், குழந்தையோட மனம் எப்படி மாறும், யூரின் எப்படி மாறும், ஸோ அதை பற்றி பேசுவோம். 7வது கேட்டகரி அடிக்வசி ஆஃப் மில்க். பால் எப்படி நல்லா கிடைக்குதா இல்லையாங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். 8வது கேட்டகரி அக்சசரிஸ். குழந்தைக்கு புதுசாக ட்ரெஸ் போடுறது, குளிப்பாட்டுறது, பவுடர் அடிக்கிறது, சாம்பிராணி கட்டுறது, இதில் எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, ஸோ அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். 8வது கேட்டகரி வேக்சின்ஸ். என்னென்ன தடுப்பூசி போடுவோம், ஏன் போடுறோம், இதில் என்ன மாற்றங்கள் வரும். அடுத்த கேட்டகரி ரிவ்யூ, எப்போ திரும்பி வந்து காமிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் பேசணும் அப்படின்னா குழந்தைக்கு ரெகுலராக வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 10 கேட்டகரி. இதில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் சேஞ்சஸ், 2வது ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ், 3வது கிரைம், 4வது ஜாண்டிஸ், 5வது ஸ்க்ரீனிங் டெஸ்ட், 6வது பால், யூரின், மோஷனில் வரக்கூடிய மாற்றங்கள், 7வது அடிக்வசி ஆஃப் மில்க், பால் நல்லா கிடைக்கணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, 8வது அக்சசரிஸ், 9வது வேக்சின்ஸ், 10வது ரிவ்யூ, எப்போ திரும்பி காமிக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு பேச போகிறோம். ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பொறுத்தவரையிலும் குழந்தைக்கு தலையிலிருந்து கால் வரையில் என்னென்ன மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்கள் முதல் நாள் நமக்கு என்னென்ன தெரியும், பிறகு வரக்கூடிய நாட்களில் என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல் நாள் பொறுத்தவரையிலும் தலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலை மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்காது, ஒரு சில சேஞ்சஸ் தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம தலையில் எலும்பு எல்லாமே ஃபியூஸ் ஆகிருக்கும், க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ உள்ள ஆல்ரெடி மூளை வளர்ந்துருக்கு. குழந்தைங்களுக்கு இப்போ தான் முதல் 2 வருஷம் தான் மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை ஃபார்ம் ஆனதுலேருந்து டெலிவரி ஆகிறவர்களும், டெலிவரி ஆனதுக்கப்புறம் பிறந்த 2 வருஷத்துக்கு மூளை நல்லா வளரும். ஸோ வளர்கிற ஃபேஸில் எலும்புகள் இடம் விட்டால் தான் வளரும். ஸோ அதனால் எலும்புகள் எதுவும் கூடி இருக்காது. உச்சி 1.5 வயசில் தான் போகும், ஓப்பனாக இருக்கும், முன்னுச்சி தெரியல இருக்கும், அதுவும் 1.5 வயசில் தான் போகும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா தலையில், பின் தலையில் பார்த்தா கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். டெலிவரி ஆகிற ப்ரெஷரில் கொஞ்சம் நேரம் உள்ளே ரொம்ப நேரம் இருந்துட்டு வெளியில் வந்திருக்கும். ஸோ இப்போ தலையில் கொஞ்சம் நீர் தேக்கம் இருக்கும். அது 2லிருந்து 3 நாளில் வத்திக்கும். ஒரு சில பேபிஸ்க்கு ஒரு சைடாக பார்த்தா கொஞ்சம் நீர் தேக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது பிறவியில் தெரியுதோ தான் நல்லா தெரியும், பட் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கும். இது ஏன் வருது அப்படின்னா குழந்தை டெலிவரி ஆகி வெளியில் வரையில எலும்புகள் 1-2 உரத்தாலே, குழந்தையோட தலையும் அம்மாவோட எலும்போட உரசிட்டு வரையில 1-2 பிளட் வெசல் ரப்சர் ஆகிடலாம். அதில் ரத்தம் கொஞ்சம் தேங்கி இருக்கலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக ஆயுதம் போட்டு டெலிவரி பண்ண தேவைப்படலாம். ஒரு சில குழந்தைக்கு வேப்பம்னு சொல்லக்கூடியது போட்டு டெலிவரி பண்ண தேவைப்படலாம். அது மாதிரி கீழே கொஞ்சம் தேக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பிளட் கலெக்ஷன். ஒரு சிலருக்கு அது தோலுக்கும் எலும்புக்கும் நடுவில் வெளியில் இருக்கக்கூடிய பிளட் கலெக்ஷன். இது சைஸ் சின்னதாக இருந்து பெருசு வரையிலும் இருக்கலாம். சின்ன சைஸாக இருந்தால் 2 வாரத்தில் கரைஞ்சிடும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2 மாதம்லேருந்து 3 மாதம் கூட இருக்கும் சைஸ் கேட்கணும். இதனால் மேஜராக ஒன்றும் மாற்றங்கள் வராது. இது நார்மலாகவோ வத்திக்கும். முகத்தை பொறுத்தவரையிலும்
கண்ணுக்கு மேல் இமையில, அதாவது கண் மேல் புருவத்துக்கு கீழே இந்த ஐலிட்னு சொல்லுவாங்க. ஐலிடில் மேல், அதாவது ஃபோர்ஹெட் நெத்திலையும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் பேபிஸ்க்கு. ரெண்டு பக்கமும் தெரியலாம். 100ல் 5% பேபிக்கு நல்லா தெரியும். அது நார்மல். பிறந்த 2 வருஷத்துக்கு இருக்கும். 4 படம் ஃபெயில் ஆகி போகுது. அதே மாதிரி கழுத்துக்கு பின்னாடியும், அதாவது கழுத்துக்கு ஜஸ்ட் மேலே அடித்தலை அதாவது முடியை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நிறைய பேருக்கு பிறந்தப்போ பார்த்தா தெரியாது. மொட்டை அடிக்கிறப்ப ஹெட் ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தலையை முடி போனதுக்கப்புறம் தான் பளிச்சுன்னு தெரியும். ஒரு சிலர் ஹெட் ஷேவ் பண்ணனால தான் வந்துருச்சுன்னு கொண்டு வந்து மருத்துவர்கிட்ட காமிக்கிறதும் உண்டு. ஆனால் அது பிறவிலிருந்தே இருக்கக்கூடிய மாற்றம் 2 வருஷத்துல தான் கிளியர் ஆகும். இன்னும் முன்னாடி கண்ணில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண் வெள்ளை வெளியில் லைட்டாக ரத்த கசிவுகள் ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்கலாம். அது 2லேருந்து 3 வாரத்தில் அதுவாக கரைஞ்சி போயிடும். அதை பற்றி ஒரி பண்ணலாம். இது ஏன் வருது அப்படின்னா டெலிவரி ஆகி கஷ்டப்பட்டு பேபி மேலே இருந்து கீழே வந்து டெலிவரி ஆகி வெளியில் வரதுக்குள்ள அந்த ப்ரெஷரில் 1-2 பிளட் வெசல் ரப்சர் ஆகும். அப்படி ரப்சர் ஆகக்கூடிய ரத்த நாளங்கள் இருந்து வரக்கூடிய ரத்தம் வந்து கொஞ்சம் கண்ணில் வெள்ளை வெளியில் தேங்கி இருக்கும். அது 2லேருந்து 3 வாரத்தில் கரைஞ்சிடும். குழந்தைக்கு மூக்கில், சீக்கில், சின்னில், நெத்திலெல்லாம் பார்த்தா வெள்ளையாக புள்ளியாக டாட்ஸ் தெரியும். அதுவும் பிறவியில் நிறைய பேபிஸ்க்கு பார்த்து ஒரு சிலர் ஏதோ இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அது பயப்பட வேண்டியதில்லை. தோலுக்குள்ளாக இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகளோட ஓப்பனிங் தான் அந்த டாக்டர் அது பிளாக் ஆகிடும். ஸோ அதனால வெள்ளையாக டாட் தெரியும். 4 படம் அதுவாக ஓப்பன் ஆகிடும். நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இன்னும் கீழே வரையில் பார்த்தா கொட்டாய் விடையில் அது தெரியும். குழந்தை வாய் திறந்து கொட்டாய் விடையில் ஒரு சிலர் பார்த்தாங்கன்னா மேல் தாடையில் வெள்ளையாக புள்ளியாக 3-4 டாட்ஸ் தெரியும். அது பிறவிலிருந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள். ஒரு சிலர் குழந்தை பால் குடிக்கல, அழுதுகிட்டே இருக்குது, அது மாதிரி டைமில் வாய் திறக்கையில பார்த்துருப்பாங்க. வாயில் புண்ணாயிடுச்சு, அதனால தான் பால் குடிக்கலன்னு கொண்டு வந்து காமிச்சவங்களும் உண்டு. அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அது பர்த்லேருந்து இருக்கக்கூடிய நார்மல் சேஞ்ச். இன்னும் கீழே வரையில் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கும் வயிறுக்கும் நடுவில் இந்த இடத்துல செஸ்ட்டும் வயிறும் புரியிற இடத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எலும்பு தனியாக தெரியும். குழந்தை ட்ரெஸ் இல்லாமல் படுக்க வச்சிருக்கையில தான் அது தெரியும். அது கண்ணில் பார்த்தா ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு கை தொட்டு பார்த்தா தெரியும். அது ஒரு எலும்பு தனியாக இருக்கும். இது கூட ஜாயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகும். ஸோ அது பிறவியில் இருக்கக்கூடிய நார்மல் மாற்றம் உரி பண்ண வேண்டியதில். கீழே தொப்புள் பார்த்தா எல்லாருக்கும் தொப்புள் ஒரே மாதிரியே இருக்காது. ஸ்கின் இருக்குது, ஸ்கின்லேருந்து வெளியில் வரையில் தொப்புள் கொடி வந்திருக்கும். தொப்புள் கொடி காஞ்சி விழுந்தோன்னா ஸ்கின்னோட மர்ஜ் ஆகிடும். நிறைய பேருக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு சில பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தொப்புள் வெளியில், தொப்புள் கொடிக்கு வெளியில் ஸ்கின் இவ்வளோ வந்திருக்கும், அப்புறம் தொப்புள் கொடி வந்திருக்கும். தொப்புள் கொடி காஞ்சி விழுந்தாலும் தொப்புள் சைட்டில் பார்த்தா எவ்வளோ தூரம் ஸ்கின் கொஞ்சம் வெளியில் இருக்கும். அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. 4 படம் தான் அது கீழே போய் ஸ்கின்னோட மர்ஜ் ஆகும். 2 வருஷம் கூட ஆகும். இதை பற்றி ஒரி பண்ணோம்னா அது தொப்புள் ஒரு நார்மல் வேரியன்ட்டு, ஒரி பண்ண வேண்டியதில்லை. இன்னும் பின்னாடி போனோம் அப்படின்னா அடி, முதுகு, பட்டக்ஸ் அந்த ஏரியாவில் பார்த்தா கருப்பு பச்சை கலந்த மாதிரி மச்ச மாதிரி இருக்கும். இது பிறந்தப்பே இருக்கக்கூடிய மாற்றங்கள். 2 வருஷம் ஆக அது கலர் ஃபேட் ஆகி கிளியர் ஆகிடும். ஸோ ஒரு சிலருக்கு ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்தா பட்டக்ஸ், அடி, முதுகு இந்த இடத்துல தான் தெரியும். ஒரு சிலருக்கு காலில், மேல் வயிறு வரையிலும் கூட தெரியலாம். அது மங்கோலியன் ஸ்பாட்னு பேர். அது 2 வருஷத்தில் கிளியர் ஆகிடும். கேர்ள் பேபிஸ்க்கு பிறந்தப்போ யூரின் போகிற சைட்டில் பார்த்தோம்னா லைட்டாக வெள்ளைப்படுற மாதிரி இருக்கும். அதுவும் பிறவிலிருந்து இருக்கக்கூடியது சேஞ்ச், நார்மல் மாற்றம் தான், ஒரி பண்ண வேண்டியதில்லை. முட்டிக்கு கீழே கால் எலும்பு பார்த்தா நம்மளுக்கு மாதிரி ஸ்ட்ரைட் அப்படி இருக்காது. குழந்தைக்கு கொஞ்சம் வளைஞ்சாப்புல இருக்கும். அது 4 பட குழந்தை நிற்க ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிக்கலாம், ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ஆகும். வளைஞ்சிருக்கேன்னு பயப்பட வேண்டியதில்லை. அது நார்மல் சேஞ்ச். ஸோ இது தலையிலிருந்து கால் வரையிலும் முதல் நாள் தெரியக்கூடிய மாற்றம். அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாற்றம் வரும்னா பிறந்த 2வது 3வது நாளில் பார்த்தோம் அப்படின்னா பிறந்த அன்னைக்கு இருந்திருக்காது. 2வது நாள் பார்த்தா ஃபேஸில், செஸ்டில், வயிறுலாம் பார்த்தா சோப்பாக இருக்கும். நிறைய குழந்தைங்க அப்படி பிளட்டு தெரிச்சு விட்ட மாதிரி ஸ்கின்ல ஆகிடும். இப்படி வர்றது எதுக்காக வருது அப்படின்னா குழந்தை வெளியுலகத்துக்கு இப்போ தான் வந்திருக்காங்க. வெளியுலகத்துக்கு அடாப்ட் ஆகும். வெளியுலகத்தில் இருக்கிற காற்று, தூசு, வெளிச்சம் இது எல்லாத்துக்கும் ஸ்கின் ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆகிறதா ரெகுலராக ரேஷஸாக தெரியும். 4 படம் இது ஒரு சாதாரண நிகழ்வுன்னு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ரெட்னஸ் போயிடும். 2 to 3 days இருக்கும். 2வது 3வது நாள் வரலாம், 2-3 நாள் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து 3வது 5வது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு யூரின் போகிறதுக்கு ஒரு சைட்டில் ஒரு சிலர் வெள்ளை துணி பட்டிருந்தாங்கன்னா நல்லா தெரியும். டைப்பர்லாம் போடக்கூடாது. வெள்ளை துணி போட்டிருந்தாங்கன்னா அது நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ யூரின் இவ்வளோ இந்த சைஸுக்கு ஆயிருக்கு அப்படின்னா, ஈரமாக இருக்குது அப்படின்னா அதில் சென்டரில் பார்த்தா ஆரஞ்சு பிங்க் கலரில் உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு சில பேபிஸ்க்கு 100 பேர் டெலிவரி ஆகிறாங்க, ஒரு 5-10 பேருக்கு தெரியல. இப்படி ஆரஞ்சு பிங்க் கலரில் இப்படி படிஞ்சிருந்தாலும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. அது ஒரு நார்மல் மாற்றம். இது ஏன் வருது அப்படின்னா ஒரு சில கிறிஸ்டல்ஸ் கிட்னி வழியாக எக்ஸ்கிரீட் ஆகி யூரின்ல இறங்கும். அது பேபிஸ்க்கு வரக்கூடிய நார்மல் சேஞ்சு. ஒரு 1 or 2 days இருக்கும், அப்புறம் அதுவும் சரியாயிடும். இது 3வது 5வது நாள் டைமில் தெரியும் நமக்கு. அடுத்து 3வது 5வது நாள் டைம்லேயே ஒரு சில மாற்றங்கள் தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு கேர்ள் பேபிஸ்க்கு லைட்டாக மின்சஸ் மாதிரி ப்ளீடிங் கூட வரலாம். அது 2 நாள் 3 நாள் இருக்கும், அப்புறம் அதுவும் சரியாயிடும். இது இல்லாமல்
முகத்தில் பிம்பிள்ஸ் மாதிரி, பிரஸ்ட்டில் வீக்கம் மாதிரி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா 5வது நாள் டு 2 வாரத்துக்குள்ளே தெரியும். இந்த கேர்ள் பேபிஸ்க்கு மென்சஸ் மாதிரி வர்றது, குழந்தைங்களுக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் மாதிரி, பிரஸ்ட்டில் வீக்கம் மாதிரி வர்றது, அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு வரக்கூடிய பால் மூலமாக ஒரு சில ஹார்மோன்ஸ் பேபிக்கு போகும். அந்த ஹார்மோனோட எஃபெக்டில் பேபி இப்படி மாற்றம் தெரியும். இதே மாற்றங்கள் ஒரு 12 வயசு 15 வயசு குழந்தைக்கு வருது அப்படின்னா அது நார்மல்னு சொல்லிடும். பிம்பிள்ஸ் அந்த ஏஜில் நார்மல், பிரஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அந்த ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சு, மென்சஸ் மாதிரி வர்றது அந்த ஏஜில் வரக்கூடிய சேஞ்சஸ் நினச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் இந்த ஏஜில் வர்றது காரணம் அந்த ஏஜில் அவங்களும் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வருது, இந்த ஹார்மோன்ஸ் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வருது. இந்த ஏஜில் அம்மாட்ட இருந்து அந்த ஹார்மோன் கிடைச்சிடும். அந்த ஹார்மோனோட எஃபெக்ட் வெளியில் தெரியும். நாளாக குழந்தை இந்த ஏஜுக்கு இந்த ஹார்மோன் தேவையில்லைன்னு நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஆர்கன்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகல, அதெல்லாம் நியூட்ரலைஸ் ஆகிடும், அப்புறம் அதுவாக போயிடும். ஒரு சிலர் இது மாதிரி வந்ததை பார்த்து ஒரு சிலர் தப்பாக பண்ணிடுவாங்க. அதுதான் தப்பு. ஃபேஸில் பிம்பிள்ஸ் மாதிரி வந்து கிள்ளி விடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ப்ரெஸ்ட்டில் வீக்கம் வந்திருக்குன்னா அமுத்தி பாலை எடுத்து விடு அப்படிம்பாங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது. இது மாதிரி பண்ணாத வரலாம் பிரச்சனை. அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா தோல் வழியாக அது பால் கூட வந்துடும். இது நியூமார்ன் பேபிஸ்க்கு வரக்கூடிய மில்க், விச் மில்க்னு பேர். ஸோ அதை எடுத்து விடுறது தப்பு. அதுவாக வரும், அதுவாக அமைக்கும். நம்ம அமுத்தி விட்டோம்னா அதில் கேப் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அது வெளியே கிருமி போயிடுச்சுன்னா குழந்தைக்கு பின்னாடி இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு ஆகிடும். அது இன்ஃபெக்ட் ஆகிட்டா பிரச்சனை ஆகிடும். ஸோ அது பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே ஃபிசிக்கல் சேஞ்சஸ். குழந்தைங்களுக்கு முதல் நாள் மற்ற நாட்களில் பிறந்த 2 வாரத்துக்கு வரக்கூடிய வெளிப்படையாக நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய மாற்றம்.